அச்சனப்பாக்கத்துக்கு 3 வழியா போகலாம். மேல்மருவத்தூர்ல இருந்து போகலாம், மலைமாதா கோயில், அச்சனப்பாக்கம் மலைமாதா கோயில் வழியா போகலாம். அப்புறம் கடமலை புதுல ஆத்தூர் டோல்கேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கடமலை புதுல பிரிட்ஜ் வரும். அந்த இடத்துல கடமலை புதுல இருந்து தொழிற்பேடு ரைட்டு திரும்ப ட்ரெயின் அந்த இடத்துல பிரிட்ஜ் வரும். அதான் கடமலை புது ஜங்ஷன். அது வழியா போகலாம், 3 வழியா போகலாம். எந்த பக்கம் போனாலும் ஹைவேஸ் வந்து கரெக்டா 12 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. நீங்க மேல்மருவத்தூர்ல போனீங்கன்னா ராமாபுரம் 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ராமாபுரம் ஒரு ஜங்ஷன் வரும். அங்கேயும் பெட்ரோல் பங்க் இருக்கு, பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு, கடைகள்லாம் இருக்கு, பெரிய ஜங்ஷன். அதுல இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா எலப்பாக்கம் 5 கிலோமீட்டர் வரும். எலப்பாக்கத்துல உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு, பேங்க் இருக்கு, சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, பெரிய பால் கூட்டுறவு பண்ணை இருக்கு. நம்ம ஐநாவூர்ல இருக்கிற பால் பண்ணைக்கு அங்க இருந்தா பால் வருது. ஸோ அந்த குளிர்விட நிலையம் அந்த ஜங்ஷன் இருக்கு. அங்க வந்து எல்லாமே ஷேர் ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு. ஒர்த்தி போற பஸ் அந்த வழியா போகும். வேடல் போற பஸ் அந்த வழியா போகும். ஒர்த்தி போற ஒர்த்தி ரொம்ப பஸ். செங்கல்பட்டுல இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கு, தாம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு. அந்த ரூட் ஒர்த்திக்கு போறது தாம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு. அந்த ரூட்ல அந்த பக்கம் வரலாம்.